ஹாய் மல்லாக்கா படுத்துட்டு போன் நோண்டிட்டு இருக்குது எவ்வளவு சுகமா இருக்கு. அப்படி பாத்துட்டு இருக்கப்பதான் இது என் கண்ணுல மாட்டுச்சு. இதுக்கு பேரு தான் சாக்லேட் லாவா கேக். நம்ம பாஷையில சொல்லணும்னா சாக்லேட் பணியாரம். பேசாம நம்ம ஊர் ஸ்டைலையே ரவை ஜீனி எல்லாம் போட்டு ஒரு பணியாரம் சுட்டிருந்தோம்னா இனிப்பு பணியாரம் செம்ம டேஸ்டா இருந்திருக்கும். ஆனாலும் நம்மளும் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி சாப்பிடணும்ல. இந்த பணியாரம் கொஞ்சம் காஸ்ட்லி தான். காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன். என்னென்னு பாக்கலாமா? ராகி ஒரு கப்பு, அரை கப்பு நாட்டு சக்கரை, அப்புறம் கொஞ்சமா சாக்கோ பவுடர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், கொஞ்சமா பட்டர், அப்புறமா பால் ஊத்தி அதை ஒரு மாவு கன்சிஸ்டன்சில கரைச்சு எடுத்துக்கணும். அப்புறம் அதை கொஞ்சமா பனியார கல்லுல ஊத்திட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு பிடிச்ச சாக்லேட்டை குட்டி குட்டியா கட் பண்ணி உள்ள போட்டுட்டு அதுக்கு மேல மாவை ஊத்தி பரட்டி புரட்டி எடுத்தா சாக்லேட் பனியாரம் ரெடி. ஆனா இதுக்கு ஏன் சாக்லேட் லாவா கேக்னு பேர் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது மேல கொஞ்சமா தேன் ஊத்தி குட்டப்பாட்ட போய் கொடுத்தா எனக்கு இதெல்லாம் வேணாம். எனக்கு எப்பவுமே சோறு சோறு, குழம்பு குழம்பு, ரசம் ரசம், காய் காய் தான். இதெல்லாம் வேணா சைட்ல கூட ஒண்ணு மட்டும் எடுத்து சாப்பிட்டாரு. பரவாயில்ல, ட்ரை பண்ணி சாப்பிடலாம். அது பிக்கிறப்போ உள்ள சாக்லேட் மெல்ட் ஆகி வரும் பாருங்க, அதுக்காகவே செய்யலாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. டாடா.